ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் உள்ள நம்ம ரெடி பண்ணக்கூடிய சீசனிங்கோட விலை இன்றைக்கி அமேசானில் என்ன ரேட்டில் விற்குது, நம்ம வீட்டில் எவ்வளோ கிராம் ரெடி பண்ண போகிறோம், நம்ம எவ்வளோ ரூபாய் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த மூலிகை செடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெர்பல் பிளான்ட்ஸுக்கே ஒரு கிங் அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 12 கிராம் வந்து 115 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. 100 கிராம் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு வந்து நெருங்கியாச்சு. எம்மா இவ்வளோ காசு கொடுத்து இந்த பேசில் லீவ்ஸ் வாங்கி பாஸ்தா, சீசனிங், சாண்ட்விச்னு எல்லாத்துலேயும் நம்ம போட்டு சாப்பிடுவோம். அந்த குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட ஸ்மெல்லே அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் தாராளமாக நம்ம அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்போம். பட் இதை அவ்வளோக்கு யூஸ் பண்ணும்போது நான் அதோட விலையை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி இவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமே அப்படின்னு நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரே ஒரு பேசில் லீவ்ஸ் வந்து தோட்டக்கலையிலேருந்து நான் வாங்கி ஒரே ஒரு தொட்டியில் நட்டு வச்சேன். கிட்டத்தட்ட வந்து நான் கடைசியாக பேசில் லீவ்ஸ் பவுடர் நான் எவ்வளோ ரெடி பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ ரூபாய் ஒர்த் வந்து எனக்கு கிடச்சிது அண்ட் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் நாமளே தயாரிக்கும் போது ஆர்கானிக்காக எந்த விதமான கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் நம்ம கண்ணு முன்னாடியே காய வச்சு நம்ம பவுடர் பண்ணும்போது அதில் வர சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லை. நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதுனால காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி 2 வேளை வந்து செடிக்கு வந்து தாராளமாக நல்லா தண்ணி விடணும். தண்ணி விடும்போது அதோட இலைகளுக்கும் சேர்த்து விடுங்க. அப்போ தான் இலையில் வந்து எந்த விதமான தூசி தும்பிட்ட ஏதாவது இருந்ததுன்னா கூட உங்களுக்கு அது வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே எடுத்து பறித்து நீங்கள் காய வச்சிங்கன்னா போதும். நீங்கள் பறித்ததுக்கு அப்புறமா திருப்பி ஒரு தடவை அலசி அதை காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் எப்போதுமே தண்ணி விடும்போது கூடவே என்னோட குட்டி பையனையும் கூட்டிப்பேன். அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் செடி வளர்க்குறது அப்படின்னா. நம்ம செய்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா. ஸோ அதில் ஒன்று தான் அவனுக்கு தண்ணி விட்டுறது அப்படின்னாலே அம்மா நான் ஓடி வந்துடுவான். ஸோ அவனை வச்சுட்டே ஃபுல்லாக செடிக்கும் நல்லா தாராளமாக தண்ணி விட்டாச்சு. இலைகள் எல்லாமே வந்து மண்ணெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த சூரிய வெளிச்சத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகி நல்லா நீட்டாக நம்மளோட இலைகள் சுத்தமாக வந்து பறிக்கிறதுக்கான ஸ்டேஜ் வந்தாச்சு. ஒரு திருநீற்று பச்சிலை குட்டியாக ஒரே ஒரு கன்று மட்டும் தாங்க நான் வாங்கி வச்சேன். காடு மாதிரி என்னோட தொட்டியில் வந்து வளர்ந்துருக்கு. அண்ட் இது எனக்கு எப்போ பறிக்கணும் அப்படின்னு நான் ஆரம்பத்திலே வந்து தெரியாமல் விட்டதுனால நிறையா இலைகள் வந்து உதிர ஆரம்பிச்சு விதை எல்லாமே காஞ்சு ஒரு மாதிரி தொட்டியிலே விழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் இலையே ரொம்ப கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. வெறும் ஸ்டிக் மட்டும்தான் முக்கால்வாசி இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதுக்கு மேலே இது வளராது, இதுக்கப்புறம் நம்ம இது கட் பண்ணி விட்டால் தான் வளரும் அப்படிங்கிறதே. ஸோ எந்த ஒரு செடி வளர்த்தாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் செடி வளர்க்கும் போது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதுலேருந்து நம்ம பார்த்து கற்றுக்கிறது மூலயமா தான் அடுத்தடுத்த செடி வளரும் போது நமக்கு அது ரொம்பவே அந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திருநீற்று பச்சிலை இதே வந்து விதை பார்த்தீங்க அப்படின்னா காற்றுலே பரவுறதுனால எல்லா தொட்டிலையும் கண்டமணிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த மாதிரி வரதுனால ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடும் கூட. நம்ம ஒரு நாள் முழுக்க வீட்டில் இருந்து வேலை பார்த்துட்டு அப்பாடா செடிக்கு தண்ணி விடுவோம் அது ஒரு வேலையாக நினைக்காம அதை ஒரு ஆசையாக நம்ம செய்யும்போது அண்ட் அதுலேருந்து வர அரோமா இருக்கே சான்ஸே இல்லைங்க. இந்த திருநீற்று பச்சிலையில் நம்மள நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா துணித்தி பச்சிலைன்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ எல்லாருக்குமே பேசில் லீவ்ஸ்ன்னு சொன்னால் தான் தெரியுது. இந்த திருநீற்று பச்சிலை மாதிரியே நிறைய காடு மாதிரி வளர்ந்த செடியில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா துளசின்னு கூட. ஸோ துளசிலையுமே எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இலையாக பறித்து நல்லா வந்து காய வச்சு ட்ரை பண்ணி பவுட்ரு ஆக்கிக்க போகிறேன். ஸோ துளசி பண்ணுற மாதிரியே இன்றைக்கி இந்த வீடியோவில் திருநீற்று பச்சிலையோட பவுடர் எப்படி வந்திருக்கு, அதை எப்படி நம்ம காய வைக்கிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நல்லா டார்க் சன்லைட்டில் இல்லாமல் நிழல் காய்ச்சலாக எங்கள் வீட்டில் மேலே ஷெட்டு இருக்கிறதுனால ஸோ அந்த வெயிலே வந்து போதுமானது. இந்த மாதிரி நம்ம வெயிலில் நிழல் காய்ச்சலாக காய வைக்கும்போது அதில் உள்ள பச்சை நிறம் உங்களுக்கு மாறாமல் கருகாமல் அதோட வாசனை எதுவுமே மாறாமல் அப்படியே உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக உங்களோட டிஷ்ஷில் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட இலைகள் எல்லாமே பறித்து கிட்டத்தட்ட 1 வாரமாக காஞ்சிட்ருக்கு. அதோட சத்தத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக மொறுன்னு காஞ்ச இந்த திருநீற்று பச்சிலை இல்லையா அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் இது காய போடும்போது அதோட விதைகளையும் சேர்த்து மிஸ் பண்ணாமல் மறக்காமல் காய போடுங்க. அண்ட் விதைகள் உங்களால் ரிமூவ் பண்ண முடிஞ்சிருக்கு, எனக்கு டைம் இருக்குது, எனக்கு பொறுமை இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு விதையாக நீங்கள் காஞ்சு போன விதை எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் குட்டி குட்டி சீட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். அண்ட் நீங்கள் ஈஸியாக அந்த குட்டி குட்டி சீட்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் இந்த பேசில் லீவ்ஸை நம்ம
அரைச்ச அப்புறமா நம்ம அதை எப்படி வந்து எக்ஸாக்டாக அந்த டெக்ஸ்டருக்கு வந்து நம்ம எடுத்து சலிக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவோட எண்டு வரையும் பாருங்கள். அண்டு மெயினாக இந்த மாதிரி விதைகளில் உள்ள அந்த துகள்கள் எல்லாமே உங்களுக்கு மாதிரி மண் மாதிரி கரன்னு இருக்கும். அது எல்லாமே நம்ம எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோவோட எண்டு வரையும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இந்த திருநீற்று பச்சிலைன்னு செடின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு அருமருந்து அப்படின்னே வந்து சொல்லலாம். இலையிலேருந்து வேர்லேருந்து விதையிலேருந்து எல்லாமே நமக்கு பயன்பட போகுது. அண்ட் இதில் உள்ள அந்த விதை ஒரே ஒரு விதையை எடுத்து நீங்கள் லேசாக வந்து க்ரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். குட்டி குட்டியாக ஒரு 4-5 கருப்பு கலரில் எள்ளு மாதிரி அதோட விதை இருக்கும். ஸோ இந்த விதை தான் வந்து சப்ஜா சீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்டு இந்த பவுடரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா குச்சி குச்சியாக ஸ்டிக்காக நல்லா பெருசாக இலைகள் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ எப்போதுமே திருநீற்று பச்சிலை இலை காய வச்சாலும் சரி, அதுக்கப்புறமா நம்ம வந்து காய வைக்கிறதுக்கு எது பயன்படுத்தினாலும் சரி, முக்கால்வாசி வந்து உங்கள்கிட்ட துணி இல்லை வேஷ்டி துணி அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்துகிறதே ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரியான அரிசி கழுவின தண்ணிலாம் வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஃபில்டர் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பெரிய ஓட்டைகள் உள்ள பெரிய வடிகட்டி இது மாதிரிலாம் இருந்ததுனா கூட நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் குட்டி குட்டியாக இந்த இலைகள் எல்லாமே போட்டு நீங்கள் சலிக்கும் போது அந்த பெரிய ஓட்டைகள்லேருந்து ஸ்டிக் எல்லாமே உங்களுக்கு அதிலே தங்கிடும். ஸோ கீழே அந்த ஓட்டை வழியாக குட்டியாக பவுடராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதில் குட்டியாக அங்கங்கே வந்து விதைகளுமே இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து உணவில் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்ம இந்த பேசில் லீவ் சீசனிங் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்தா செஞ்சீங்க, சாண்ட்விச் செய்கிறீங்க, இல்லை பிஸா செய்கிறீங்க அப்படின்னா ஸோ அது எல்லாத்துலேயுமே மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதையும் தாண்டி இதில் டீ எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரியான ஹெல்தி ரெசிபீஸ், அதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்காக வ்ளாக்ஸ், அப்புறமா உங்களுக்கு லாங் ஹேர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்காது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பாட்ஸ்டே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரியான வடிகுடியில் உங்கள் கைகளால் வச்சு தேய்க்கும் போது உங்கள் கைகள்லேயே நிறையா ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிடும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு மாதிரி பவுடர் ஃபார்மில் வந்து கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிக்கு கூட இன்னும் கொஞ்சம் நம்ம அரைக்க வேண்டிய விதைகள் அண்ட் இலைகள் எல்லாமே பாக்கி இருக்குது. ஸோ அதையும் போட்டு கிரைண்ட் பண்ணி 2வது தடவையாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு எவ்வளோ கிராம் ஆஃப் பேசில் லீவ்ஸ் பவுடர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வீடியோட எண்டு வரையும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடியில் அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த விதைகளும் அந்த விதையோட இலை பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கும். ஸோ அதையுமே நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விதை மட்டுமே உங்களுக்கு கீழே வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமா இதில் உள்ள துகள்கள் மண் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய ஃபில்டர், அதாவது சலிப்போம் இல்லையா சல்லடை, ஸோ அதை வச்சு நீங்கள் சலிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மண் எல்லாமே கீழே வந்துடும். ஸோ விதை மட்டுமே உங்களுக்கு மேலே ஸ்டோர் ஆகிருக்கும். அதை அப்படியே எடுத்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்கனாலும் இது ஒரு ஸ்பூன் நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா அழகாக உப்பி சூப்பராக வந்துடும். உங்களோட உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த சப்ஜா சீட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் எப்போ ஜூஸ் போட்டு குடித்தாலும் சரி இதை ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டு குடிக்கலாம். இது எல்லாமே தாண்டி இந்த இலையோட பயன்கள் வந்து ஏராளமாக சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு இருமல் இருக்குது, சளி இருக்குது, அஜீரண கோளாறு இருக்குது, எனக்கு வந்து வாந்தி வந்து சும்மா கபம்னால எனக்கு அடிக்கடி வந்து வாந்தி வருது, அந்த மாதிரிலாம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த திருநீற்று பச்சிலை அப்படிங்கிறது ரொம்ப அருமருந்தாக செயல்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த திருநீற்று பச்சிலையில் ரொம்ப கம்மியான கலோரி, அதிகமான பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால தான் இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது அப்படின்னே சொல்லலாம். அந்த காலத்துல எல்லாமே வந்து முகத்தில் பரு இருக்குது அப்படின்னாலே திருநீற்று பச்சிலை சாறு போட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் இதுவரை என்னோட ஸ்கின்ல ட்ரை பண்ணி பார்த்ததில் மேபி அது எக்ஸாக்டாக எந்த இன்க்ரீடியண்ட்டை கூட எதை ஆட் பண்ணால் அதோட ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அப்புறமா நான் ட்ரை பண்ணி பார்த்த அப்புறமா அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரலாக நான் கேள்விப்பட்ட வரையுமே திருநீற்று பச்சிலை சாறை எடுத்து அது கூட கொஞ்சோண்டு வசம்பு வந்து நல்லா
தேய்ச்சி அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பருக்கள்லாம் வச்சா அது வந்து ஒரு 3 வேளை வச்சா போதும், அது வந்து உங்களுக்கு வந்து பரு எல்லாமே நாளடைவில் மறைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அண்டு உங்களுக்கு திருநீற்று பச்சிலை இலையில் முகப்பரு மறைஞ்சிருக்கா அப்படிங்கிறதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரியான சீசனிங் பாட்டிலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பாட்டிலே 35 கிராம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா இன்னுமே நிறையா பவுடர் இருக்குது. இப்போ நான் இந்த பாட்டிலில் காட்டுற ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராமே இந்த பேசில் லீவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராமே 5 ரூபாலேருந்து 10 ரூபா வரையும் விற்கிறாங்க பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதே மாதிரி எனக்கு இன்னொரு பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 38 கிராம் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 கிராம்ஸ் கிட்ட எனக்கு இன்றைக்கி பேசில் லீவ்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ 80 கிராம்ஸ் எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒர்த்துனா ஒரு சின்ன லைக் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஜா ஸ்ரீட ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே மறக்காமல் நம்ம பாசிட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.